முக்கியமான ஒரு சாட்சி. அதே போல ஏதோ சாட்சின்னு ஏதோ எல்லாருக்கும் வாழ்க்கையில நடந்தது தானே, இவங்களும் அப்படி இருந்து மாறி இருப்பாங்க. போட்டோல பார்த்துட்டு யாரும் எதை எதையோ யோசிக்காதீங்க. சாட்சி சொல்லும் பொழுது அவ்வளவு உங்களுக்கு தொடப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எங்களுடைய பூர்வீகம் ஊரு ஆந்திரா. சொந்த ஊரு ஆந்திரா மாநிலத்துல விஜயவாடா, அந்தாண்ட ராஜமந்திருக்கும் விஜயவாடாவுக்கும் சென்ட்ரல் இருக்கிற தாடேப்பள்ளிகூடெம் என்ற ஊரு தான் எங்களுடைய பூர்வீகமே. அப்பா, அம்மா, தாத்தா எல்லாமே நாங்க அங்க வாழ்ந்த மக்கள் தான். தமிழ்நாட்டுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும் இந்த உலகத்துல. எல்லாருக்குமே மனுஷனா பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு தொழில் இருக்கு. அதே போல எங்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியம் தொழில், பரம்பரை தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்கிரகத்துடைய வேஷம் போடுறது. ராமர் வேஷம், அனுமார் வேஷம், கோடி முக்கோர்கள் தேவர்கள் இருக்கார்கள, அந்த தேவர்கள் வேஷங்கள்லாம் நாங்க போட்டுக்கொண்டு இல்ல. ஆனா சும்மா என்ன சொல்றது, இப்ப இல்ல. ஆனாலும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் தேவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிப்பா கேளுங்க. இந்த மாதிரி எல்லா விக்கிரகத்துடைய தெய்வங்களுடைய வேஷங்கள் போட்டுக்கொண்டு நாங்க ஊர் ஊராக ஆந்திரா முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இதுதான் எங்களுடைய குல தொழில். இதுதான் எங்களுடைய பிறந்ததுலேருந்து யாருமே நாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனது கிடையாது. எங்க அப்பா படிக்கல, நான் படிக்கல. எந்த ஸ்கூலுக்கோ எப்படி சொல்றது, எந்த ஒரு 1ஆம் கிளாஸ் கூட நான் படிக்கல. மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்தவர்கள். ஆசி அந்தஸ்தோ, பேரு புகழோ, சொத்தோ எதுவுமே கிடையாது. ஒரு ஊர்ல போயிட்டு ஒரு கூடாரம் போடுவோம். அந்த ஊர்ல போயிட்டு வேஷங்களை போட்டுக்கொண்டு அந்த கடத்தெருவில் அப்படியே சுத்தி நிற்போம். அந்த ஊர்ல ஒரு மாசம் இருப்போம். அதுக்கு அடுத்த ஊரு என்ன செய்வோம், நாங்க கூடாரத்தை எடுத்துக்கொண்டு மறு ஊருக்கு போவோம். அவ்வளவுதான். எங்க இதுல யாரும் நாங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல கூட பிறக்கல. நிறைய பேர் கூடாரத்திலே பிறந்தவங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஊரூரா சுற்றி திரிந்த எங்களை, விக்கிரகத்துடைய எல்லா இந்து தெய்வங்களுடைய வேஷங்களை போட்டு கொண்டு இருந்த எங்களை, இந்த மாதிரிதான் எங்களுக்கு நல்லது எது கெட்டது எது தெரியாது, நாகரிகம் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரிதான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இந்த மாதிரிதான் எங்க வாழ்க்கை இருந்தது. அந்த மாதிரி ஆந்திரானிருந்து சென்னைக்கு நாங்க வந்தோம். சென்னைக்கு நாங்க வந்து வியாசார்பாடி என்ற ஒரு ஏரியாவில் நாங்க என்ன செஞ்சோம், அந்த இடத்துல போயிட்டு இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அந்த ஊர்லயே நாங்க இருந்தோம். ஏன்னா சென்னை சிட்டி பெருசு இல்ல. எல்லா ஊருக்கும் போயிட்டு அங்க நின்று வேஷங்கள் போட்டுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு ஊரா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல நாங்க என்ன செஞ்சோம், சென்னையில நாங்க வேசார்பாடியில கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் நாங்க இருந்தோம். அந்த இடத்துல நாங்க இருக்கும் பொழுதுதான் எங்க அப்பா அம்மாவுக்கு 3 ஆம்பளை பசங்க, 2 பெண் பிள்ளைகள், பெரிய அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, நான் நடு பையன், 2 அக்கா இருக்கிறாங்க பெரியவங்க. இப்ப எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. 2008ல எங்க தம்பிக்கு மிகவும் ஒரு பலவீனமான ஒரு காரியம் உடம்புல வந்தது. ரொம்ப உடம்பு சரியில்லாம வந்தது. அது என்னன்னே தெரிய முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும் பொழுது எங்க அப்பா அம்மாவும் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத எப்படி சொல்றது, அவங்க கும்பிடாத தெய்வங்கள் கிடையாது, கோவில்களும் கிடையாது. 6 நாள் எங்க அப்பா வெள்ளிக்கிழமானா ஓம் சக்தி பக்தராயிடுவாரு, செவ்வாய்க்கிழமானா அன்மாரு கும்பிடுவாங்க, சனிக்கிழமையான எப்படி வெங்கடாஜலபதி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு தெய்வத்துக்கு கும்பிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். அந்த நாள் எல்லாம் லீவ் போட்டு குடிச்சிட்டு நல்லா சந்தோஷமா கறிகிரிலாம் சாப்பிட்டு மறுபடியும் திங்கக்கிழமைலேருந்து விக்கிரகத்துடைய வேஷங்கள் போட்டுட்டு ஊர் ஊரா சுத்துறவங்க. இந்த மாதிரி எங்க குடும்பத்துல என் சகோதரனுக்கு மிகவும் ஒரு பலவீனமான ஒரு காரியம் வரும் பொழுது எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அதை சரி பண்ண முடியல. அதை எப்படி சொல்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட ஊசியில் இருக்கிற மருந்து கூட ஏறல, நீங்க பொழைக்க வைக்க முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல இயேசுவை பத்தி தெரிந்தவர்கள் எங்க அப்பா அம்மாவுக்கு சுவிசேஷத்தின் மூலியமாய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்க. எல்லா குடும்பத்திலையும் லேடிஸ் ஈஸியா ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா ஆம்பளைங்க அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்பா ஏற்றுக்கொள்ளல. அம்மா சொல்றாங்க, வாங்க ஒரு வாட்டி சபைக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், அவங்க கூப்பிடுறாங்க, என்ன இருக்குது, எல்லா தெய்வத்துக்கிட்டும் போயிட்டோம்,
எந்த தெய்வமும் நம்ம காப்பாத்தல, இவரும் ஒரு தெய்வம் தானே, இயேசுன்றவரும் ஒரு தெய்வம் தான் நினைச்சிட்டாங்க. அவர் தான் உண்மையான தெய்வம்னு தெரியாது. எல்லா தெய்வங்களும் மாதிரியும் இவரும் தெய்வம் தானே, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கன்சல்ட் பண்ணும்போது எங்க அப்பா ஒத்துக்கல. எங்க அப்பா ஒத்துக்கிட்டா கூட சொந்த பந்தங்கள் ஒத்துக்கல. ஏன்னா நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு மனிதர், நல்ல ஒரு வேஷங்களை போட்டுட்டு டிராமா பண்ணக்கூடிய ஒரு மனிதர், நல்லா எல்லா தாளந்துகளும் இருக்கிற ஒரு மனிதர். இவன் திடீர்னு ஆண்டவருக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு எங்க சொந்த பந்தம்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா அம்மா சரி பையனுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு விழுவாக்கத்துல அப்போஸ்தலர் பவுல் என்ற ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு எங்க தம்பிக்கு இருக்கிற காரியங்கள்லாம் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க ரட்சிக்கப்படுங்க, இந்த மகன் கர்த்தர் பிழைக்க வைப்பார் என்று சொல்லி. எங்க அப்பா அம்மா நம்பல. எங்க அம்மாவோட ஓகே, ஏன் இதெல்லாம் நாங்க எடுக்கணும், விக்கிரகத்தை ஏன் விட்டுட்டு வரணும், உங்க தெய்வத்தை நாங்க ஏத்துக்கிறோம், அது எல்லா தெய்வங்களும் கும்பிடுற மாதிரி இந்த தெய்வத்தோட நாங்க கும்பிடுறோம், எல்லா தெய்வத்தையும் நாங்க வணங்குற மாதிரி இந்த தெய்வத்தோட வணங்குறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த தெய்வத்துக்கிட்ட வரணும்னு சொல்லலையே சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா தெய்வங்களும் கண் இருந்தும் காணாத தெய்வங்கள், வாய் இருந்தும் பேசாத தெய்வங்கள், இந்த தெய்வம் மாத்திரம்தான் உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தின தேவன் என்று அந்த ஊழியக்காரர் நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த தெய்வம் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது எங்க அம்மா அப்பா சரி எல்லா இடத்துலயும் போயிட்டோம், இனி ஒரு மாற்றம் வராதா, பையனுக்காக என்ன செய்யலாம், நம்ம ரட்சிக்கப்படலாம், இல்ல பையன் பிழைச்சிட்டானா நான் என்ன செய்வேன், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேரு இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய கூட்டம் போனது. ஒரு கூட்டம் எதுக்காக தெரியுமா போவாங்க, வார்த்தைக்காக போவாங்க. ஒரு கூட்டம் அற்புதத்துக்காக போவாங்க. ஒரு கூட்டம் இவருடைய எப்படி சொல்றது, சுகம் பெற்றால் போதும், அந்த சபைக்கு போனா அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்குதாமே, இந்த வியாதி சுகமாகுமாமே. இப்ப மாத்திரம் கிடையாது, அப்ப இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்தது. வார்த்தைக்காக ஒரு கூட்டம், இவர் எப்படி பேசுறாரு, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம், கிண்டல் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம், சில பேர் சாப்பாட்டு போடுவாங்களா சபைக்கு போனா அது ஒரு கூட்டம். இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. அதே போலதான் எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, சுகத்தை கொடுத்தா போதும் நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவை அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த ஊழியக்காரருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த ஊழியக்காரர் உடனே இந்த எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எனக்கு அவங்களெல்லாம் ரட்சிக்க காட்டிலும் இவர்கள் ரட்சிக்கப்படணும், ஏன்னா நாங்க அதாவது எங்க அப்பா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார்னா அவங்க சந்ததியா ரட்சிக்கப்படும், இல்லைன்னா எங்க அப்பா போட்ட விக்கிரகத்தை வேஷத்தை நான் போடுவேன், நான் போட்ட விக்கிரகத்தை வேஷத்தை என் பையன் போடுவேன், இதுதான் வாழ்க்கையா போகும், ஊரா இப்படிதான் போகும். இல்ல இவங்க மாறணும், இவங்க மாறினாதான் ஒரு எழுப்புதல் வரும், இவங்க மாறணும்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் சபையில பாஸ்டிங் போட்டு நல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, என் தம்பிக்காக சபையாய் குடும்பமாய் அமாவாசை பிரேயர், நைட் பிரேயர், இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிக்க 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 என் சகோதரனுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். ராமன் சொல்லுவோமா, எவ்வளவு பெரிய அற்புதம். எந்த தெய்வங்களும் காப்பாற்ற முடியாது. எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டராலே கைவிடப்பட்டாச்சு, ஊசி கூட மருந்து ஏறல, கைவிடப்பட்ட சத்துட்டான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல தீர்மானிச்சுட்டாங்க. அவ்வளோ ஒல்லியா பலவீனமா இருந்து கடைசியாய் போனது இயேசு கிட்ட போகும் பொழுது இயேசு சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் வாழ்வதற்காக தான் பிறக்கிறாங்க, எல்லா மனிதர்களும் வாழ்றதுக்காக தான் பிறக்கிறாங்க. ஆனா இயேசு ஒருவர் தான் மரிப்பதற்காக பிறந்தார். இயேசு ஒருவர் தான் மரிப்பதற்காக பிறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த நாள் இன்னைக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாம் நமக்காக, எல்லாம் நம்ம உற்றார் உறவினர்களுக்காக, எல்லாம் நம் சொந்த பந்தத்துக்காக, நமக்காகவே அவர் பிறந்து மரித்து இன்று உயிரோடு எந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி எங்க அம்மா அப்பா அறிக்கை இட்டுட்டாங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் தம்பிக்கு சுகம் கிடைச்ச உடனே எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனா எங்க அப்பா எடுக்கல. உடனே என்ன செஞ்சிட்டாரு, எடுக்கல, குடிப்பாரு, நல்லா குடிக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு ரட்சிக்கப்பட சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் சபைக்கு வரேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் ரட்சிக்கப்படுறேன், ஏதோ ஒரு வாரத்துல மாசத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி சபைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், தாமதம் பண்ணாரு. அப்ப தாமதம் பண்ண வீட்டுல பிரச்சனை வந்தது, சோதனை வந்தது. உடனே அம்மா சொல்லி இருக்கிறாங்க, நீங்க உடனே ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஞானஸ்தானம் எடுத்து முதல்ல எங்க சமுதாயத்துல, எங்க எப்படி சொல்றது, நாங்க விக்கிரகத்து வேஷத்துல இருக்கிற எங்க குலத்துல, எப்படி ஜாதின்னு சொல்லக்கூடாது, எங்க ஜாதியில முதல்ல எங்க அப்பா அம்மா தான் ரட்சிக்கப்பட்டாங்க.
அல்லேலூயா. பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அங்கிருந்து சென்னையிலிருந்து தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க சுத்த ஆரம்பிச்சோம். மதுரை, திருச்சி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூரு, பண்ருட்டி, வில்லிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், இந்த மாதிரி ஒரு ஊரு கிடையாது. எல்லா மாவட்டத்திலையும் போயிட்டு நாங்க என்ன செஞ்சோம், சுத்த ஆரம்பிச்சோம். விக்கிரகத்தை வேஷம் போட்டு கிடையாது, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த டிவி மேல வைக்கிற ஃபிளவரு, இந்த பொம்மை செய்யறது, அதுல ஒரு ஆசீர்வாதம். நாங்க பல வருஷமா பாரம்பரியமா இருக்கிற விக்கிரகத்தில் இருக்கிறோம். அந்த தெய்வத்தை வேஷங்கள் போட்டுக்கொண்டு ஆசீர்வாதம் கிடைக்கல. டெய்லி சம்பாதிப்போம், குடிப்போம், அந்த மாதிரி இருந்தோம். ஆனா எப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்டோமோ, கர்த்தரை நாங்கள் தெரிந்து கொண்டோமோ, எங்க அப்பா அம்மா தெரிந்த பிறகு வியாபாரத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உயர்த்தினார். அல்லேலூயா. எல்லாம் எங்க கூட வர்ற குடும்பம்லாம், ஒரு ஊருக்கு நாங்க ஒரு 5-6 குடும்பம் போவோம். இதே ஊர்ல விழுப்புரத்துல இருந்திருக்கிறோம், பாண்டிச்சேரியில இருந்திருக்கிறோம், திண்டிவனத்துல இருந்திருக்கிறோம், கடலூர்ல இருந்திருக்கிறோம், எல்லாம் ஓட்டில பாண்டிச்சேரி கோரிமேடு கிட்ட, அப்புறமா விழுப்புரத்துல ஒரு ஏரியா மாதா கோயில் என்ற ஏரியால, அந்த மாதிரி ஏரியாலாம் போயிட்டு நாங்க இருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல நாங்க ஒரு 5-6 குடும்பமா எங்க கூட வந்துருவாங்க. அவங்க விக்கிரக வேஷம் போடுவாங்க. நாங்க எங்க அப்பா அம்மா வியாபாரம் பண்ணுவாங்க, பொம்மை வியாபாரம் செஞ்சுட்டு, அதுல வியாபாரத்துல அவங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது, இவங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து பரவாயில்லையே, இவங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஒரு மாற்றம் வந்திருக்குது, இவங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்து ஒரு சமாதானம் இருக்குது, இப்படி இயேசு என்ற தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வெக்கப்படுவாங்கன்னு நினைச்சேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா விக்கிரகத்தோடைய வேஷம் போட்டாதான் எங்களுக்கு சாப்பாட்டு. எல்லாமே இந்துவா இருந்திருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா அந்த இந்துவாவே நாங்க வாழ்றோம், இந்து கடவுளுடைய வேஷங்களை போட்டு அதனுடைய வாழ்க்கையை நாங்க வாழும் பொழுது அதுதான் எங்களுக்கு சாப்பாட்டு. அந்த வேஷத்தை போட்டுட்டு முன்னாடி போனோடனே அவன் என்ன செய்வான், உடனே காலில் வந்து விழுவான். அந்த வேஷம் பார்த்தோன்னு 100-200 கொடுப்பான். அந்த வேஷத்தை பார்த்தோன்னு எதையோ அவன் செய்வான். அந்த மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே நாங்க இவ்வளவு வேஷம் போறோம், இவ்வளவு சம்பாரிச்சாலும் எங்களுக்கு கையில நிக்கல. ஆனா இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனமாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே எங்களை குறித்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறமா நாங்க ஷோலிங்கர் என்ற ஊர்ல போயிட்டு ஒரு இடம் வாங்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நடக்குது. ஏன்னா ரட்சிக்கப்படாத முன்பதாக எங்களுக்கு நாகரிகம் என்னன்னே தெரியாது. எங்களுக்கு எப்படி சொல்றது, எங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னே தெரியாது. எங்க இதுல சில பெண்கள் கூட குடிப்பாங்க. நிறைய பேர் பிரெக்னெண்டா இருக்கும்போது டெலிவரி ஆயிடும். டெலிவரி ஆன பிறகு சொந்த புருஷனே என்ன செய்வான், அந்த டெலிவரி வலியை தாங்க முடியாம என்ன செய்வாங்க, அவங்களுக்கே என்ன செய்வாங்க, சரக்கு வாங்கி கொடுத்து ஊத்தி கொடுப்பாங்க குடிக்கும்படியாக. நிறைய பெண்களே எங்க இதுல குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. நாகரிகம் பிறந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி பேசணும்னு தெரிஞ்சது, எப்படி வாழணும்னு தெரிஞ்சது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரிஞ்சது, எப்படி நம்ம ஞானத்தோடு செயல்படணும்னு தெரிஞ்சது. எல்லாமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான். அல்லேலூயா. அப்ப ஷோலிங்கர்ல போயிட்டு நாங்க ஒரு இடம் வாங்கினோம். எங்க சொந்த மண்ணெல்லாம் இங்க வந்தாங்க. அதே 20 குடும்பம் 23 குடும்பம் இருந்தாங்க அங்க. எல்லாருக்கும் பலவீனம் வரும்பொழுது எங்க அப்பா அம்மா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இனி நான் ரட்சிக்கப்பட்டது போதாது, எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போதாது, இனி மற்றவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி எங்க அப்பா ஒரு சாட்சியா என்ன செஞ்சாரு, எல்லா எங்க சொந்த பந்த மக்களுக்கு போயிட்டு பலவீனம் வரும் பொழுது நீங்க வாங்க, சபைக்கு வாங்க, ஊழியக்காரர்கிட்ட வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த பிரச்சனை இருக்குதா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஒவ்வொருக்கா சுவிசேஷத்தை சொல்லி 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 இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பேர்கிட்ட சபைக்கு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் வாழ்க்கை. 2008ல 2018 வரைக்கும் நானும் எங்க அண்ணனும் ரட்சிக்கப்பட்டோம், எங்க தம்பியும் ரட்சிக்கப்பட்டான். என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, என்ன எப்படி சொல்றது, பிச்சை எடுக்க அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க மாட்டேன், ஓடிடுவேன். என்ன ஊரூரா சுத்த வைக்கிறாங்க, எனக்கு பிடிக்கல, இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, நம்ம சாமிலாம் விட்டுட்டு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் போயிருக்கிறேன் நான். சபரிமலைக்கு 48 நாள் உபவாசம் இருந்து காலையில சாயந்தரம் குளிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் மாலை போட்டுட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட நான் இருக்க மாட்டேன். அவங்கள கண்டாவே எனக்கு பிடிக்காது, மற்ற சாமிங்கெல்லாம் கல்லுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன்னா, எங்க சொந்த பந்தத்துக்கிட்டலாம் போயிடுவேன். போயிட்டு அவங்க கிட்ட தான் சாப்பிட்றது, அவங்க கிட்ட தான் வளர்றது, வீட்லயே இருக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன். நிறைய பசங்க கூட என்னுடைய வாழ்க்கை முடியணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ 2005 இந்த விழுப்புரத்திலேயே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதே ஊர்ல நான் சாராயம் வித்திருக்கிறேன் ஒருத்தருக்காக, அதே ஊர்ல நான் வாழ்ந்திருக்கிறேன், ஒரு தொழில் செஞ்சிருக்கிறேன். பசங்க ரவுடியும் கூடலாம் போயிட்டு எல்லாரு கூடயும் சேர்ந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்.
எங்க சொந்த பந்தம் வேணான்னு சொல்லிட்டு, எங்க அப்பா அம்மா வேணான்னு சொல்லிட்டு, அதே அம்மா இவனை விடக்கூடாது, எப்படியாவது இவனை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோ கொடுத்து என்னை பிடிக்க வச்சு மறுபடியும் வீட்டுல அடக்கி வச்சாங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன். காஞ்சிபுரத்துல பசங்க கூட சுத்துறது, அங்க சுத்துறது, இங்க சுத்துறது, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போனது. கடைசியாக எனக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுத்து திருமணம் நடந்துச்சு. ஆனா எனக்கு யாருமே பொண்ணு தரல. நினைச்சேன் எங்க அண்ணனுக்கு பொண்ணு தர்றதுக்கு கியூல நின்னாங்க, அவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு எங்க அப்பா அம்மா கேட்கும் பொழுது அவன் பொறுக்கி, அவன் ஒரு நாளைக்கு நான் 40 பாக்கு போடுவேன், மாவா போடுவேன், பாக்கு போடுவேன், குடிப்பேன் எப்பயாவது ஒரு வாட்டி. செய்யாத கெட்ட பழக்கம் கிடையாது. 2 விஷயம் தான் கிடையாது என்கிட்ட. பொய் பேச மாட்டேன், பெண்களை பார்க்க மாட்டேன். இந்த 2 விஷயத்தை தவிர அடி தடி எல்லா இடத்துலயும் நான் எல்லா பாவத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்படி 40 பாக்கு ஒரு நாள் போடுவேன். வாயு டொக்கையா ஊந்துச்சு, ஒல்லியா இருப்பேன் ரொம்ப. என்னுடைய வாழ்க்கையே அருவெருப்பா இருந்துச்சு. யாரும் என்னை கிட்ட சேர்த்துக்கல. கடைசியில யாருக்கிட்ட போனாலும் சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கூட போனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, என் கூட யாருன்னா சொந்தக்காரங்க பசங்க சேர்ந்தா கூட அவங்க அப்பா அம்மா திட்டுவாங்க. அவன் கூட எல்லாம் நீ போகாத, பொறுக்கி பையன், அவனுக்கு யார் பொண்ணு தருவா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு எந்த போதகர் கிட்ட எங்க அப்பா அம்மா போனாங்களோ, எந்த ஊழியக்காரர்கிட்ட எங்க தம்பியை கொண்டு போனாங்களோ, அதே ஊழியக்காரர்கிட்ட பவுலையா கிட்ட போயிட்டு நான் அந்த இடத்துல ஒரு 3 வருஷமா எல்லாத்தையும் ஒடுக்கி அடக்கிட்டு ஒரு கடையில வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இதையெல்லாம் நான் செய்யும் பொழுது கடைசியாக எங்க அப்பா அம்மா ஒரு பொண்ணை கேட்டாங்க. அந்த பொண்ணுக்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. யாருக்காக ரட்சிக்கப்பட்டேன்? இயேசுக்காக. அவர் மெய்யான தேவன் எப்படின்னு எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகணும், நானும் ஒரு குடும்பஸ்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்திற்காகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எத்தனை வயசுல? 19 வயசுல. 17 18 வயசுல எல்லா ஆட்டமும் ஆடிட்டேன். 19 வயசுல திருமணத்திற்காக எனக்கு மனைவி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளிவாக்கத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருந்து என்னுடைய மனைவிய லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. அவங்க அப்பா கூட கல்யாணம் தரல எனக்கு, அவன் பொறுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவங்களை யாருக்குமே நல்லவங்க பார்த்தா பிடிக்காது. இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்றவங்க சில பேருக்கு பிடிக்கும். என்ன என் மனைவிக்கு பிடிச்சிச்சு. அந்த நேரத்துல என்ன செஞ்சேன், சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன செஞ்சேன், ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்தானம் தான் அப்படி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டேன். 2009 கல்யாணம் பண்ணோம். 2009 ரட்சிக்கப்பட்டேன். 2018 வரைக்கும் உலக வாழ்க்கை தான். எந்த வாழ்க்கை? பாக்கு போட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அதிகமா சினிமா பார்ப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனா கல்யாணமாய் 2 பையன், எனக்கு ஒரு பொண்ணு. இப்ப என் பையன் 10வது படிக்க போறான். அந்த மாதிரி ஒரு பெரிய பையன் இருக்கிறான். சின்ன பையன் 8வது போக போறான். பொண்ணு 5வது போக போகுது. ஆனாலும் 2018 வரைக்கும் உலக வாழ்க்கை தான். இந்த சாட்சியை கேளுங்க. எங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்துட்டு என்னுடைய சாட்சி நீங்க கவனமா கேளுங்க. 2018 வரைக்கும் உலக வாழ்க்கை தான். ரட்சிக்கப்பட்ட சபைக்கு, பேருக்காக சபைக்கு போவேன், பேருக்காக என்ன செய்வேன், ஆலயத்துல போய் உட்காருவேன். ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா பாஸ்டர் சும்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு, சும்மா எதுனா ஒன்று சொல்லின்னு இருப்பாரு. அப்புறம் அது வரும் இது வரும்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு பேருக்காகவே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு உட்காந்துட்டு வந்தேன். 2018 ஒரு சினிமாவுக்கு போகும் பொழுது, 2 வீலர்ல போகும் பொழுது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. காரு என் வண்டியை இடிச்சிட்டு நான் பின்னாடி கீழே விழுந்தேன் திருத்தணியில. இந்த இடத்துல அடிபட்டுச்சு. அந்த இடத்துல அடிபட்டு லைட்டா தான் பிளட் வந்தது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க. ஒன்றும் இல்லை பையனுக்கு, எதுவுமே கிடையாது, சின்னதா அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே கிடையாது, தலைக்கு ஏறுகிற நரம்புகள் அல்ல, அந்த நரம்பு அசைவு ஒரு அதிர்வு உண்டாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப எதுவுமே ஆகாது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் போக 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 என்னை மனநிலை பாதிக்கப்பட்டவனா கொண்டு போயிடுச்சு. என்னை மனநிலை அந்த ஆக்சிடென்ட் என்னானே தெரியாது. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எதுவுமே கிடையாதுங்க. எல்லா சபைக்கு போற எல்லா ஊழியக்காரரையும் எங்க அப்பா அம்மா கொண்டு போறாங்க, என்னையும் கொண்டு போறாங்க, ஜெபிக்க வைக்கிறாங்க, ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட் கடைசியில என்னை எங்க கொண்டு போயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 3 மாசத்துல டிப்ரெஷன்ல கொண்டு போயிடுச்சு. கெட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட கெட்ட சிந்தனைகள், கெட்ட கெட்ட ஆலோசனைகள், தற்கொலை பண்ணிக்க போவேன். என் பசங்களை நானே கொலை செய்யும் மாதிரி போவேன். எங்க பொண்ணு மேலெல்லாம் கெட்ட கெட்ட, சின்ன பொண்ணு மேலெல்லாம் கெட்ட கெட்ட எண்ணங்கள் வரும். தவறான வழிக்கு போகணும், என்ன செய்யறது, வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது, நினைவில்லாம கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் மனநிலம் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கினேன்.
உங்க பையன் பைத்தியம் ஆயிட்டான், உணர்ச்சி தெரியாது, நிர்வாணமா இருப்பேன், அது நிர்வாணம்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நீங்க ரோட்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிர்வாணமா இருப்பாங்க, அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அப்பதான் புரிஞ்சுக்கணும், நான் பைத்தியம் ஆயிட்டேனா என் மனைவி என் பிள்ளைகளை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லுவாரு. இப்ப கூட நான் சொல்றேன், நீ இயேசுவ எல்லா பாவத்தையும் ஒப்புக்கொடு, எல்லா பாவத்தையும் ஒப்பு கொடுத்து நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்ன பாவத்தை நான் செஞ்சேன், என்ன செஞ்சேன் பாவம், யாரும் செய்யலையா பாவம், எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு ஏன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு மேல் வீட்டுல 3 மாசம் வரைக்கும் ஒரு அறையில நான் இருந்து ஆண்டவர்கிட்ட கடைசியா தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் ஒப்பு கொடுக்கலாம், இவர் காப்பாத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு அப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா, நான் சரியாயிட்டு ஒரு வேளை வந்துட்டேன்னா உமக்காக நான் ஊழியம் செய்வேன். எப்படி? உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. எனக்கு இந்த உலக வாழ்க்கை, பணம், பேரு, புகழ் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் உனக்காக ஓடுவேன், எல்லா இடத்துலயும் போயிட்டு உமக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் மாத்திரம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஜெபத்துல எனக்கு ஒரு மாற்றமே வரமாட்டேங்குது. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றேன். அந்த நேரத்தில் தான் பாஸ்டருடைய ஜான் ஜெபராஜ் அண்ணனுடைய பாடல், பென்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, அவருடைய சாட்சியும், நிறைய ஒரு பேருடைய சண்டே ராஜ் அண்ணனுடைய சாட்சி, அதிகமா நான் பாட்டு கேட்கறது ஜெபராஜ் அண்ணன் பாட்டு தான் அதிகமா நான் கேட்பேன். அவருடைய பாட்டு கேட்க கேட்க இவங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் சண்டே ராஜு அண்ணனுடைய சாட்சி பயங்கரமா இருக்குது, பென்ஸ் அண்ணனுடைய சாட்சி பயங்கரமா இருக்குது, ஜான் அண்ணனுடைய சாட்சி பயங்கரமா இருக்குது. இவங்களெல்லாம் உயர்த்தும் பொழுது, இவங்கெல்லாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும் பொழுது நான் ஏன் மறிக்கணும், நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும், எனக்கு ஒரு பதில் தாங்க ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை செய்யறேன், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீட்டுல ஒரு ரூம்ல அதே இடத்துல இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் கர்த்தருடைய சத்தம் என் காதலை கேட்டு ஊழியத்திற்காய் தேவன் அழைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவனாலே எல்லாமே செய்ய முடியும். அந்த இரவு நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை சத்தம் என்ன கேட்ட உடனே காலையில எந்திரிச்சு எங்க அம்மா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சத்தம் என்ன ஊழியம் செய்ய சொல்லுது. உற்சாகம் வந்துச்சு, அந்த பழைய டிஃபரேஷன் ஒரு மாற்றம் வந்துச்சு. எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு, இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் பைத்தியக்காரன் மாதிரி புலம்புறான் பேசுறான், டெய்லி அப்படிதான் புலம்புவேன், எனக்கு யாருமே இல்லை, நான் சத்துறேன், விட்டுருங்கன்னு. திடீர்னு ஊழியம் செய்யறேன்றானே, இதன் மூலியமா வெளியே போயிட்டு எங்கன்னா போயிட்டு அவன் சாவ போறான், இந்த வாழ்க்கை வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பலமுனேர் ஆந்திராவில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. எனக்கு சரியாயிடுச்சப்பா, எனக்கு வேணான்னு சொல்றேன். இல்லை நீ வா. ஒரே சபையில இந்த 3 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு சபையில நாங்க 1 மாசம் நாங்க தங்கி இருந்தோம். நானும் என் மனைவியும் பிள்ளைகள் அந்த இடத்துல குடும்பம் நடத்தோம், துணி துவைப்போம், சாப்பாடு செய்வோம். அதே சபையில 1 மாசம் வரைக்கும் இருந்தோம். எந்த மாற்றமும் வரல. மாற்றம் எல்லா இடத்துக்கும் எனக்குள்ளதான் வரணும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் ஜெபம் பண்ணாதான் ஒரு மாற்றம் வரும். நான் ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டாதான் எனக்கு ஒரு நன்மை கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லும் போது, இல்ல நீ வான்னு சொல்லிட்டு பலமுனேர் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல பார்த்தாரு. சின்ன ஒரு மாத்திரை கொடுத்தாங்க, அதுல விடுதலை கிடைக்காதுப்பா என்ன சொன்னேன், ஆனாலும் நீ போடுன்னு சொன்னாங்க. அந்த மாத்திரை போட்டேன், அது ஒண்ணும் இல்லை, எனக்கு எப்பயோ கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரு நான் சொல்லி என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். உடனே சுகமான உடனே அநேக கிராமங்களுக்கு நானும் என் பொண்ணும் என் மனைவியும் என் பசங்களும் என் கூட யாருன்னா வந்தாங்கன்னா கிராமத்துல போயிட்டு சுவிசேஷத்தை பயங்கரமா அறிவிச்சேன். அடிக்க வந்திருக்கிறாங்க, திட்ட வந்திருக்கிறாங்க, என்ன செஞ்சாங்க, இவங்களெல்லாம் யாரும் உள்ள விட்டது, புறஜாதி மக்கள் கிட்ட தான் போய் ஊழியம் செய்வேன். அதுதான் என்னுடைய ஆசை. ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட போயிட்டு சொல்றதை காட்டிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நான் ஊழியம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்துல போயிட்டு எங்களுடைய ஊர் பக்கம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க, முதலியார் சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அடிக்க வந்தாங்க, திட்ட வந்தாங்க, அப்படிலாம் பேச வந்தாங்க. இல்ல, நான் ஆண்டவர் மெய்யான தேவன், ஒருவன் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோன்னு வேதம் சொல்லுது. அப்ப என் மூலியமா கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனா 1 வருஷமா நான் கிராம ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தேன். 1 வருஷமா கிராம ஊழியம் செய்யும் பொழுது எங்க அப்பா திடீர்னு மரிச்சிட்டாரு. எங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மரிச்சிட்டாரு. என்ன ஆகுமோ இவனுக்குன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து 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 திடீர்னு இறந்த உடனே எங்க இதுல பெட்டியில வச்சு அடக்கம் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, எங்க இதுல ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும்
அவரை உட்கார வச்சு தான் புதைப்பாங்க. உட்கார வச்சு புதைக்கும் பொழுது இந்த இடத்துல ஆணி அடிப்பாங்க. எங்க? சுடுகாட்டுல புதைக்கும் பொழுது, உட்கார வச்சு புதைக்கும் பொழுது இந்த இடத்துல ஆணி அடிச்சு என்ன செய்வாங்க? புதைப்பாங்க. இது ஏன் ஆணி அடிப்பாங்கன்னா, பேயாய் வரக்கூடாது வீட்டுக்கு. சம்பிரதாயம். அவ்வளவு பெரிய சம்பிரதாயம் எல்லாம் எங்க இதுல இருக்குது. பெட்டில வச்சு அடக்கம் பண்ணீங்கன்னா உங்களை நாங்க என்ன செய்வோம்? சமுதாயத்துல சேர்த்துக்க மாட்டோம். உங்களை ஜாதியை விட்டு நாங்க தள்ளிடுவோம். உங்களை நாங்க ஜாதியை விட்டு நாங்க தள்ளிடுவோம். உங்களை சமுதாயத்துல சேர்த்துக்க மாட்டோம். அவ்வளவுதான் நீங்க அப்படின்னு சொல்லும்போது, எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க அப்பா தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டவர். நாங்க எப்படி அவரை உட்கார வச்சு கொண்டு போகிறது? எப்படி ஆணி அடிக்கிறது? எப்படி சம்பிரதாயம் இந்து பக்காரம் எப்படி நாங்க புதைக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சோன்னா, வாக்குவாதத்துல ஈடுபட்டோம். எங்களுக்கு இந்த குலமும் வேணாம், இந்த ஜாதியும் வேணாம், எந்த சொந்த பந்தமும் வேணாம், வந்தா வாங்க, வரலனா போங்க அப்படின்னு சொன்னோம். எல்லாருமே ஒத்துக்கல. சொந்த பெரியப்பா, சொந்த அக்கா புருஷன் யாருமே வரல. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இவ்வளவுதானா உலகம்? அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்களும் சபைக்கு போறவங்க தான். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு போனா போதும், சரீரம் எப்படி போனா என்னன்னு சொன்னாங்க. அப்ப நான் கேள்வி கேட்டேன், அப்ப ஆத்மா ஆண்டவரை நம்பினா போதுமா? இந்த மாம்சம் என்ன வேணா செய்யலாமா? என்ன வேணா தப்பான விஷயம் செய்யலாமா? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தது. இது மூணுமே கர்த்தருக்கு தான் சொந்தம். இது எல்லாமே கர்த்தருக்குரியது. அப்போ ஒண்ணு பாவம் செஞ்சுட்டு ஒண்ணு நன்மையா இருக்கக்கூடாது. இது ஆண்டவருக்குரியது. நாங்க பெட்டில வச்சுதான் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா முதல்ல ரட்சிக்கப்பட்டதுனால பெந்தகோஸ்து சபைக்கு போறாரு. ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு நாங்க சிஎஸ்ஐல கேட்டோம். போயிட்டு இந்த மாதிரி இறந்துருக்கிறாரு, நீங்க ஒரு இடம் இருந்தா கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம், செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. ஒரு கிராமத்துல மலை ஜெபத்துக்கு அதிகமா நாங்க போவோம். அரக்கோணம் ரோட்ல இருக்கிற அதிகமான மலை இருக்கிற ஏரியா. மலை ஜெபத்து குடும்பமாய் வாரம் வாரம் போகும்பொழுது அந்த ஊர் மக்கள் இந்த செய்தியை அறிவிச்ச உடனே, உங்க அப்பா இறந்துட்டாரா, என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்க அப்பாவுக்கு புதைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, ஒரு சாட்சியா வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே, வாங்க நீங்க இங்க இடத்துல புதைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போறவங்களுக்கு சிஎஸ்ஐ காரங்க இடம் கொடுத்தது பெரிய கிருபை. அல்லேலூயா. இப்படி எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. அப்புறமா நான் ஊழியத்துக்கு வந்து எந்த இடத்துல நான் அழுது அந்த இடத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இதே இடத்துல நான் சபையை கட்டணும், இதே இடத்துல நான் யாருடைய பாட்டு கேட்டனோ அவர் வந்து திறக்கணும். யாருடைய பாட்டு அதிகமா கேட்பேன்? ஜானண்ணனுடைய பாட்டு அதிகமா கேட்பேன். அவர் தான் இந்த சபையை கட்டின பிறகு அவர் தான் வந்து திறக்கணும்னு சொல்லிட்டு 2018 நான் பொருத்தனை பண்ணிக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. அதே போல 2018 ஊழியத்துக்கு வந்து கிராம ஊழியத்தை சுவிசேஷம் மூலியமா நாங்க செய்யும் பொழுது எங்களுக்கு என்ன ஊழியம்? 5 விதமான ஊழியங்களை கர்த்தாவே எங்களுக்கு சபை ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா நீங்க சொல்லுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க சமுதாயத்துல எல்லாரும் மாற நீ சாட்சியாய் ஒரு ஊழியக்காரனாய் உனக்கு ஒரு சபை நான் தருவேன் என்று சொல்லி தரிசனம் கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எந்த இடத்துல அழுதனோ அதே இடத்துல சபையை கட்டினேன். யாரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணணும். அதே கோயம்புத்தூருக்கு நானும் என் ஒய்ஃபு என் குழந்தையும் போயிட்டு ஜான் ஜபராஜ் அண்ணனை பார்த்துட்டு, ஆனா இந்த மாதிரி நீங்க வரணும்னா, நீங்க வரணும்னு சொன்னோடனே எங்களுடைய சாட்சி சொன்ன உடனே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நானும் எங்க மனைவி எப்படி செய்வேன்னா, அரக்கோணத்துல நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் ஏறணும்னா அன்ரிசர்வர் தான். உடனே நாங்க போய் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் இருப்பாரு. மற்ற நாளெல்லாம் எங்க இருப்பாருன்னே தெரியாது. சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட இருக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பிஸி ஷெட்யூல் அவருக்கு. நாங்க உடனே சனிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு போயிட்டு நின்னுனே போவோம். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் சீட்டு கிடைக்காது. நானும் எங்க ஒய்ஃப் என் குழந்தை அந்த மாதிரி நின்னுனே போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நாங்க டேட்டு வாங்கி கொடுத்து, அவரை நான் கண்டிப்பா நான் வரேன். ஒரே கேள்விதான், போன உடனே கூப்பிட்டானா நீங்க வரணும்னா, கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சபை தான், ஒரு 50 பேர் உட்கார்ற மாதிரி சபை, வீட்டு மேலேயே நாங்க கட்டி வச்சிருக்கிறோம். அவர் வந்து யாரை நான் பொருத்தனை பண்ணணும், அதே அவரே வந்து என்ன செஞ்சாரு, டெடிகேஷன் பண்ணாடு. ₹1 காணிக்க வாங்கல. ஏன்னா என்ன காணிக்க கொடுத்தா, இல்ல வேணாம், இன்னும் நீ ஊழியத்துல வளரு, நீ என்ன செய், உங்க சமுதாயத்தில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும், நீ ஊழியத்துல வளருன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி எங்க குழந்தைக்கு அவர் போட்டிருந்த ஒரு கோல்டு ரிங்கு கூட கொடுத்துட்டாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? இத பண்ண உடனே இங்க இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 50 பேர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்து எல்லாருமே என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே வரல. சபை ஆர்டினேஷனுக்கு யாரும் வரல. மண்டபத்துல மீட்டிங் வச்சேன்.
அந்த மண்டபத்துக்கும் யாரும் வரல. கேட்டா எத்தனை லட்சம் ஓசியா காணிக்க கொடுத்துருப்பான். பிச்சை எடுக்கிறவங்க இவங்க, தகுதி இல்லாதவங்க இவங்க, இவங்க ஒரு சமுதாயம், இவெல்லாம் ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன ஊழியத்துக்கு வர்றான். இவன் போயிட்டு ஜான் ஜபராஜ் கூப்பிட்டா அவர் வரா இருப்பாரு. அப்ப எத்தனை லட்சம் இருக்கும் இவங்க கிட்ட கொடுத்துருப்பான் சார். ஆனா ₹1 நான் கொடுக்கல. அவருவே ஃப்ரீயா வந்து ஊழியத்தை நடத்தி முடிச்சுட்டு போனார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க திருசபைக்கு வந்தாங்க. கோஷ் அங்கிள் வந்தாரு, அப்புறமா சண்டே ராஜு அண்ணா வந்தாரு, அப்புறமா இப்ப ஆரோன் பாலா நல்ல நண்பர் அந்த பாஸ்டர் வந்தாரு, நிறைய வேசர் லாரன்ஸ் அங்கிள் வந்தா, நிறைய ஊழியக்காரங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த அந்த என்னோட சின்ன திருசபைக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறார். யார் எங்களை வேணான்னு சொன்னாங்களோ, யார் எங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, இன்னைக்கு அவங்களே சபைக்குள்ள வர்ற கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யாரு ஒருத்தன் உதவாதவன் ஒன்னு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து இருக்கும் பொழுது ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுறோம், சபைக்கு வருகிறோம், இதெல்லாம் ஓகே, ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் மரித்த பிறகு என்னுடைய மாம்சத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிப்புன்னு ஒண்ணு இருந்த பிறகு என்னுடைய மரணம் எப்படி போகும், அதுதான் நீங்க உங்க குடும்பத்துல சொல்லி தரணும். ஏன்னா நிறைய பேர் சபைக்கு வந்தா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மரணத்துக்கு பிறகு நிறைய பேர் அலோட் பண்றது கிடையாது. இதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு மாத்திரம் போடுங்க, நாங்க இங்க இது பிரகாரம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது தவறு. ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கணும். எத்தனை பேரு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. படிப்பறிவில்லாத என்ன, தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் ஊழியத்திற்காய் அழைக்கும் பொழுது நீங்க படிச்சிருக்கிறீங்க, நல்ல தாளந்துகள் இருக்கு, நல்ல கிருபை இருக்கு, பைபிள் படிக்கிறீங்க, எல்லாமே இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்காய் நீங்க ஏன் பயன்படுத்தக்கூடாது? வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் தான். இந்த உலகத்துல நம்ம 200 வருஷமோ 300 வருஷமோ 100 வருஷம் கூட வாழ முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கிடையாது. இந்த வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுப்போம். என்ன படிக்க தெரியாதுன்னு சொன்னாங்க, எனக்கு எந்த ஸ்கூலுக்கும் போகல, ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த பைபிள் படிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. படிப்பறிவில்லாத என்னன்னு சொன்னாங்க. இதே பாண்டிச்சேரியில 1 வருஷம் நான் பைபிள் காலேஜ் முடிச்சு இதே பாண்டிச்சேரியில பைபிள் சர்டிபிகேட் வாங்குவதற்காக நான் வந்தேன். இன்னைக்கு இதே பாண்டிச்சேரியில கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படியாக உங்க திருசபையில என்ன வைத்திருக்கிறார்னா நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன்.